நான் பிராமின் வந்து மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இப்போ இந்த நான் பிராமின்ஸ் வந்து டாமினன்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் மீறி வளர்ந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர்களாக வரவங்க நாக்பூர் சித்பவன் பிராமின்ஸ் தான் வர முடியும். இது முழுக்க முழுக்க பிராமணர்களுடைய ஹெகமனியை காப்பாற்றுற அமைப்பு தத்துவம் தான் ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ்குள்ள இவங்க உள்ள வந்துட்டாங்க. இவங்க லீடர் ஆயிட்டாங்க. மோடி அடுத்த வருஷம் பிரதமர் பதவியில இருக்க முடியாது. அவங்க வந்து அத்வானியை வீட்டுக்கு அமிச்சாங்க, முரளி மனோகர் ஜோஷியை வீட்டுக்கு அமிச்சாங்க. அதே மாதிரி அந்த அந்த லிஸ்ட்ல இருக்கிறவர் வந்து மோடி வீட்டுக்கு போகணும். அதை வந்து மோடி விரும்பலை. ரைட்டா? அது சண்டை. நீ என்னடா சொல்றது, நான் தாண்டா கட்சி, மோடி தாண்டா கட்சி, ஆர்எஸ்எஸ் சொன்ன கட்சிலாம் கிடையாது. இல்லை ஆர்எஸ்எஸ் சொல்றதான் கட்சி, ஆர்எஸ்எஸ் அமைப்பு சொல்றதான் கட்சி. இதுதான் சண்டை. இந்த சண்டையை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவரா கட்டாரை போடக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் நிற்குது. நாக்பூர்லேருந்து யாரையாவது ஒருத்தரை போடணும்னு சொல்லுது. இவங்க வந்து தேசிய தலைவராக அவங்க வந்துட்டாங்கன்னா, மோடியை வந்து நாளைக்கு பதவி நீக்கம் பண்ணிட்டாருன்னா மோடி பிரதமராக இருக்க முடியாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய செக். இந்த செக்குக்காக 30ஆம் தேதி அவர் வர்றாரு, காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக, பேசுறதுக்காக வர்றாரு. இப்போ வந்து வெளியூரில் போய் உட்காந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசுறது, அது பேசுறது, இது பேசுறதெல்லாம் வெளிநாடுகள்லேயே அவர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு.